சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். அருண்குமார் சார் வந்து ஒரு ஆக்ஷன் சொன்னால் அதில் படத்தில் சின்ன ரோலாக ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் விக்ரம் சார் வந்து சிதம்பரம் ஃபஸ்ட்டு ஏடிஸ் வச்சு தான் அந்த ஸ்டேஜிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 7 days ஒர்க் பண்ணோம். சுராஜ் சாருக்கு இது ஃபஸ்ட்டு தமிழ் படம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா கை கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வந்து கை கொடுத்தாங்க. எனக்கு சார் கட்டு போட்டுருக்கு சார் அப்படின்னு. ஒரு 10 மணிக்கு ஒரு ஷாட் ஒன்று போகுது, 12 மணிக்கு ஒரு ஷாட் போகுது, அப்புறம் 3 மணிக்கு ஒரு ஷாட் போகுது. 3 மணிக்கு ஷாட் போகும்போதுன்னா டைம் இல்லை. அந்த ஷாட்டில் போகும்போது டேரக்டர் சாருக்கு இலக்குது. அதாவது எங்களுக்கு நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு மாதிரி, எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அவருக்கு அது ஃபீல் ஆகுது. மாரி சுராஜ் சார் வந்து கர்ணனில் சில மூமெண்ட் இருந்தாலுமே இப்போ பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க, இப்போ என்ன வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணணும், சீன் சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணுவேன் இப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்குள்ள யோசிக்க வைக்கிறாங்க. ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வர ஆர்டிஸ்ட் சிதம்பரம் சார் கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ ஹாப்பி டு சி யூ. ஏன்னா இப்போ வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு வரோம். வீரதீர சூரனில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. சுராஜ் சார் கூட அந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். விக்ரம் சாரும் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஆக்சுவலாக அதான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். மதுரையில் ஆடிஷன் நடந்துச்சு. அப்போ கூப்பிட்டாங்க, ஆடிஷன் இருக்கு மாதிரி இருக்குது, வந்து அட்டன் பண்ணேன். ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்போது வந்து குற்றாலம் லொக்கேஷன் பார்க்க டைரக்டர் வந்து குற்றாலம் வந்திருந்தாங்க, அருண்குமார் சார். அப்போது 2-3 ட்ரிப்பு சாரை பார்க்கறதுக்காண்டி இந்த பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சார் வர டைம்னா சார் வணக்கம் சார், வணக்கம் சார் சொல்லுவேன். அப்போ எல்லாத்தையும் பேச மாதிரி தான் அவங்க அண்ணன் தம்பி, ஒரு அண்ணன் தம்பி எப்படி பேசுவான் அந்த மாதிரி தான் ஒரு க்ளோஸாக பேசுவாங்க. அப்போது நான் வெப்சீரிஸ் பண்ண ஒரு ஏற்கனவே பண்ண வெப்சீரிஸோட கிளிப்பு மட்டும் காமிச்சேன். நான் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு பார்த்தாங்க. சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு சீன் இருக்குல்ல, அதை பண்ணிங்க இது பண்ணிங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தெரியாது விக்ரம் சாரில் இருக்காங்க, எஸ்ஏ சாரில் இருக்காங்க, சுராஜ் சார் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது சத்தியமாக. பட் ஏதோ ஒரு சின்ன சீன் கிடச்சா கூட போதும் அப்படின்னு தான் அவர் கூட ஒர்க் பண்ணணும். அருண்குமார் சார் வந்து ஒரு ஆக்ஷன் சொன்னால் அதில் படத்தில் சின்ன ரோலாக ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் விக்ரம் சார் வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது போதும், எனக்கு அந்த படத்தை ஃபுல் படம் இல்லைனா பரவாயில்ல, அந்த மூமெண்ட் சிதம்பரம் சொன்னார்ல அது போதும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைலாக் தான் கிடைச்சது எனக்கு. ஓகே. ஆனால் அந்த படத்தில் முக்கியமான சீன் நீங்கள், சுராஜ் சார், அப்புறம் விக்ரம் சார், ஸோ இந்த 3 பேருக்கான சீக்வன்ஸும் ஒரே இடத்துல இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் பார்த்தோமோ அது உண்மையில ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபோனை தூக்கி போடுவார் அப்படின்னு போட்டோன்னே நம்ம வந்து எடுத்து பேசுவார். அந்த மூமெண்ட், அந்த சீன் மேக்கிங் எப்படி இருந்துச்சு, என்ன நடந்தது? ஆக்சுவலாக வந்து ஒரு 10 days அது பிளான். ஃபஸ்ட்டு ஏடிஸ் வச்சு தான் அந்த ஸ்டேஜிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 7 days ஒர்க் பண்ணோம். சுராஜ் சாருக்கு இது ஃபஸ்ட்டு தமிழ் படம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா கை கட்டி போட்டுருச்சு, ஹாய் அப்படின்னு சொல்லி வந்து கை கொடுத்தாங்க. எனக்கு சார் கட்டு போட்டுருக்கு சார் அப்படின்னு. அப்புறம் நடிச்சே இருக்கோம். அப்போ வந்து திடீர்னு வந்து நான் எப்படி நடிக்கிறேன், அவர் என்ன கேட்குறாரு, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே சொல்ல தோணல. சார் சூப்பர் சார், நான் மலையாளத்தில் பேசுகிறேன், தமிழில் பேசுங்க தமிழில் பேசுங்க அப்படின்னாங்க. 2 நாளில் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டு அந்த மொமெண்ட்டே சுராஜ் சார் சொல்லணும்னா அந்த சீன் தான் ஜாலியாக இருக்கும். அந்த சீன் முடிஞ்சாச்சுன்னா ஃபுல்லாக மிமிக்ரி, கேமராமேன் நம்ம தேனி ஈஸ்வர் சார் மாதிரி பேசுறது, அங்கே யாரா இருக்காங்களோ எஸ்எஸ்வரி சார் மாதிரி பேசுறது, இந்த மாதிரி அங்கே ஒரு ஃபன்னியாகவே போயிட்டே இருக்கும். அந்த மியூசிக் கூட அந்த ஏ ரஹ்மான் சார் மியூசிக் கூட வெளில கூட ஸ்டேஜில் கூட பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஜாலியாகவே போய்கிட்டு இருக்கும். சீன் தான் வந்து சீரியஸாக போது வர, மற்றபடி ஃபுல் செட்டே ஜாலி தான். ஓகே, அந்த மாதிரி இந்த மூமெண்ட் இருந்துச்சு. ஓகே, அந்த சீன்ல நாங்க பார்க்கும்போதும் சுராஜ் சார் சீன் படி உங்களை நம்ப மாட்டாரு, நீங்க தான் வந்து அவரை போட்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கடைசியில் உங்களை வந்து சுட்டுட்டு போற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும்போது ரைட்டிங்ல இருந்துச்சு. அருண்குமார் சார் உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த சீன் மேக்கிங் அப்போ? ஆக்சுவலாக வந்து விக்ரம் சார் வந்து நான் வந்து ஒரு 10 days ஒர்க் ஷாப் முன்னாடி பண்ணியிருந்தேன். நான் ஒரு பிளானில் அந்த டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒரு பிளானில் ப்ராப்பராக நான் பண்ணி ரெடியாக இருக்கிறேன். திடீர்னு விக்ரம் சார் ஏதோ மிஸ் ஆகுதுமா, கொஞ்சம் பாருமான்னு சொல்லிட்டு எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் சார் எப்பவுமே வந்து அவர் கிளியராக இருக்கணும்னு நினைப்பார் அந்த பெர்ஃபார்மன்ஸில். அவர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கிளியராக இருக்கணுங்கிறதுல அவர் கிளியராக அவரும் எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு இது தாட்டு. அப்போ அவங்க சொல்லும்போது அருண்குமார் சார் வந்து பக்கத்தில் வந்து சொல்லுங்கள் இப்படின்னு பக்கத்தில் வந்துட்டார். எனக்கு டைரக்டாக மறந்து போச்சு ஸ்பாட்டில். சொல்லுங்கள் சொல்லி பின்னாடி கவுண்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் திரும்பி போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க
அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போணுச்சு. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு சொல்லி நடிச்சு காமிச்சாப்ல டேரக்டர் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணணும் சிதம்பரம். அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதான் அது நம்ம என்னதான் ஒர்க் ஷாப் பண்ணி நம்ம ஒரு ப்ளே பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவையில்ல, அதை எடுத்துக்கிட்டுதாங்க. ஓகே. அந்த மூமெண்ட் அங்கே இருந்துச்சு எனக்கு. ஓகே. சுராஜ் சார் டீம்ல இருக்கும்போது முக்கியமான படத்தில் முக்கியமான சீக்வன்ஸாக இருந்தது அந்த 16 நிமிஷம் சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு விஷயம் தான். அவருமே இன்டர்வியூவில் அழுதார் அந்த ஷாட் எடுக்கிறது. ஆக்சுவலாக அதை எடுக்கிறது எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? அதான் நான் சொன்னேன், 10 நாளில் 7 நாள் ஃபுல்லாக ரிஹர்சல். ஓகே. 3 டேஸில் 2 டேஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு ப்ளே ஆகிட்டே இருக்குது. அங்கங்கே ஃபைட் சீன் நடந்துக்கிட்டே இருக்குது, அங்கங்கே கேமரா போகுது ஃபுல்லாக அந்த க்ளோஸ் முடியுது வரைக்கும். அப்போ லாஸ்ட் டே வந்து ஃபைனலாக கேமரா வச்சு ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு ஷாட் ஒன்று போகுது, 12 மணிக்கு ஒரு ஷாட் போகுது, அப்புறம் 3 மணிக்கு ஒரு ஷாட் போகுது. 3 மணிக்கு ஷாட் போகும்போதுனா டைம் இல்லை. அந்த ஷாட்டில் போகும்போது டேரக்டர் சாருக்கு இலைக்குது. அதாவது எங்களுக்கு நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு மாதிரி அடிவா, அதாவது சாக போகிற ஸ்டேஜ் நீ என்ன போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா டைம் போய்கிட்டு இருக்கு, அன்றைக்கி தான் லாஸ்ட் டே பேக்கப் பண்ணணும். அவ்வளோதான். அது இல்லைன்னா ஏன்னா அது அந்த 10 நாள் இந்த சிங்கிள் ஷாட் எடுக்க முடியுமா டவுட் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் டேரக்டர் சாருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். விக்ரம் சாருக்கு மற்ற ஆர்டிஸ்ட்னா பக்காவாக தெளிவாக இருந்தாங்க. பட் அவருடைய இது வந்து இப்படி டக் டக்குன்னு போய்கிட்டு இருந்துச்சு. அவருடைய இது வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த எனர்ஜியை விடாமல், பட் இருந்தாலும் டயத்துக்குள்ளே முடிக்கணுமே அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக 5:05க்கு கரெக்டாக டைம் அதான் எக்ஸாக்டாக அந்த டைமில் டேக் ஓகே ஆனிச்சு. டேக் ஓகேன்னு சொல்லுறது முன்னாடி சார் அழுதுட்டாங்க. அந்த சந்தோஷம் செட்லேயே அழுதுட்டாரு. இன்னொன்று என்ன, அனுப்குமார் சார் வந்து எப்படின்னா அவர் ஹாப்பின்னு வச்சுக்கலேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு சிரிச்சிட்டே இருப்பார். அன்றைக்கி அந்த சிங்கிள் ஷாட் முடிஞ்சதுமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அஸ்டண்டாக உட்காந்துருக்கேன், நானும் அங்கே உட்காந்துருக்கேன். எல்லாம் சாப்பிட்னா ஆர்டர் பண்ணார், எல்லாரும் இவரே ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் அதுக்கு இதுங்காரு. இவர் பிளேட் பார்த்தா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே வைக்கல. எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அவர் சிரிச்சிட்டே இருக்கார். எல்லாத்தையும் சாப்பிட வச்சு அவரே ஒரு ஹாப்பினஸ் ஆகிக்கிட்டாரு. அவர் அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் அவரால் சாப்பிடக்கூட முடியல. அந்த மாதிரி அந்த மூமெண்ட் இருந்துச்சு அந்த 10 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமே. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவருடைய அது எப்படி சொல்ல தெரில எனக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு அது. ஓகே. அந்த ஃபைனல் ஷாட் டேக் அன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மட்டும் ஃபைனல் ஷாட் போகும்போது எத்தனை டேக் போச்சு அந்த 16 நிமிஷம் சீக்வன்ஸ்க்கு? அதான் 10 மணிக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சாங்க, அப்புறம் 12 மணிக்கு, அப்புறம் 2 அதான் ஒரு இது ஏன் கேப் அப்படின்னா ஃபுல் செட் பண்ணணும். அந்த பாம் பிளாஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கார் வெடிக்கிறது, அங்கே எங்கே போயிட்டு வருது, நாங்கள் எங்கே ஸ்டேஜிங் பண்ணுறது, எங்கேயோ ஒரு இடத்த மிஸ் பண்ண முதல்ல ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளது கிளியர் ஆயிடுச்சு. இந்த வெளியில் அங்கங்கே இந்த ஃபைட்டர்ஸ் சில ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அங்கங்கே டெக்னிக்கல் ப்ராப்ளம் சில விஷயம் இருக்குது. ஏன்னா லைட்டிங் வேறு தேவைப்படுது. இவ்வளோ சீனு வந்து கேமரா தெரியணுமே, தெரியாமல் இருந்தால் அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ண தெரியாமல் போயிரும்ல. ஸோ இவ்வளோ விஷயமும் தேவைப்படுது. ஸோ அதனால் சில மிஸ்டேக் ஆனிச்சு. தவிர மற்றபடி அதான் ஒரு 4 டேக் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு டேக் முடிஞ்சு அது ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேக்கு, இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் அதுக்கு தான் ரிஹர்சல் முன்னாடி நாங்கள் பண்ணிட்டோமே. 7 நாள் ரிஹர்சல் பண்ணோம், 2 நாள் கேமரா செட் பண்ணுறது, லைட்டிங் தேவை, எங்கெங்கே லைட் தேவை அதெல்லாம் செட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட் டேயில் அது காலைல 5 மணிக்கு ஓகே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஓகே. விக்ரம் சார் கூட ஒரு நடிச்ச ஒரு மொமெண்ட்னு ஒன்று இருக்கும். அவர் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். என்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு? இல்லை அந்த மூமெண்ட் வந்து அது விவரிக்கவே முடியல அந்த மாதிரி. ஏன்னா அந்த 7 நாள் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். 7 நாள் மட்டும் போதாது, ஃபுல் படமே கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஏன்னா அந்த 7 நாள் ஒர்க் பண்ணதுக்கே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஃபுல் எனர்ஜி. ஏன்னா அந்த 10 நாளும் மழை பெய்யுது, மழையும் பெய்யுது, இங்கேயும் ஷார்ட் போகணும், சில ஷார்ட் முடிச்சானா இந்த நாள் முடிஞ்சுதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற இதில் மொமெண்ட்ஸில் டேரக்டரும் விக்ரம் சாரும் ப்ளஸ் எஸ்.ஏ. சூர்யா சார், சுராஜ் சார் இல்லைன்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து வந்திருக்குமான்னா வாய்ப்பில்லை. ப்ளஸ் நம்ம தேனீஸ்வர் சார், அவங்கன்னா இவங்களுடைய எனர்ஜி தான் எங்களுக்குன்னா. நாங்கள் வெளியே இப்போ இந்த சீன் நம்ம பெருசாக பேசுகிறோமே, இதுக்குன்னா காரணம் அவங்களுடைய பேக் போன் தான். அதில் வந்து விக்ரம் சார் ஜாலியாகவே அந்த அடுத்த சீரியஸாக இருந்தாலும் சரி, அதை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இப்போ என்ன வந்து சிதம்பரம் நீங்கள் அப்படி பண்ணுங்க, நான் அந்த சீன் நல்லா பண்ண, சூப்பர்மா நல்லா பண்ணுறீங்க, வெரி குட், கீப் அப், நல்லா பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவர் தேடி வந்து கை கொடுக்குறாரு விக்ரம் சார். அந்த மூமெண்ட் தான் என்னை சிதம்பரம் சொன்னார், அது வேறு விஷயம். அதை விட வந்து தேடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை அவர் நம்ம ஒரு சின்ன ப்ளே தான் பண்ணியிருக்கோம், பட் நல்லா பண்ணியிருக்கோம்ல, அதை பாராட்டணும்ல. அது யார் பண்ணுவாங்க? கண்டிப்பாக. அது ஷார்ட் முடிச்சுன்னா கிளம்புறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது, முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு. ஆனால்
வந்து கை கொடுத்து சூப்பர் சம்பவம் நல்லா பண்ணீங்க அப்படின்னு அதை சொன்னேன். அந்த தான் அப்போ தான் சரி ஏன் மேலே ஒரு நம்பிக்கை பிறந்தது, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் தான். ஓகே, எஸ்ஜே சூர்யா சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? அவர்கிட்ட பேசலாம். அவர் சிங்கிள் ஷாட் முன்னாடி க்ளோஸ் அவருக்கு எனக்கு தானே. ஓகே, சுராஜ் சார்கிட்ட ஏய் உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லாத யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஏய் நீங்களா சொல்லண்டா, அவன் அடி வாங்கிட்டு இருக்கான்ல, உனக்கு அடி வேணுமா சாவ போறியா. ஆமாம். அப்போ வந்து அதான் சொல்கிறேன்னே, ஒரு தேட்டரில் ஒரு சீன் இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரு சீரியஸாக சீன் இப்படி பார்த்துட்டே இருப்போம்ல, எனக்கு அவர் க்ளோஸு, அவர் இப்படி இருக்காரு, நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் நடிக்கிறாரு, நான் அப்படி பார்த்து இப்போ நடிப்பறக்கங்கிறது உண்மை தான். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக அவர் கேட்குறதுக்கு இப்படின்னு தான் என்னுடைய ரியாக்ஷனு. அவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் உண்மையில் நல்ல நடிகன் தான், ஆமாம் இப்படின்னு எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஆனால் அந்த சீன் ப்ளேயும் பண்ணோம். அப்போ வந்து அவர் பாட்டு இமிட்டேட் பண்ணோம்ல, நான் பண்ண பார்த்துட்டு டாக்டர் சார் இவருக்கு ஒரு க்ளோஸ் வைங்க அப்படின்ட்டாங்க. அது எனக்கு வருமானு நான் எதிர்பார்க்கல, பட் நான் ப்ளே பண்ணேன், அப்படியே க்ளோஸ் வச்சாங்க. ஒரே டேக் தான், நானுமே ஒரே டேக்கில் முடிச்சிட்டேன். ஏன்னா அது அவர்கிட்ட வந்து இமிட்டேட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஜாமான் நம்ம முடிவு நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு என்ன தோணும், அதான் அந்த இது அப்படியே இமிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதை அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி இப்போ பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து ஏன்னா நான் அந்த சீனில் ப்ளே பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலுமே சிதம்பரம் அப்படின்னு எங்கள் ஊருக்குள்ள எல்லாருக்கும் எவ்வளோ தெரியும்ல, சிதம்பரம்னா தெரியும். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே அப்படி சொன்னதுமே ஊருக்குள்ளே அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிங்கிள் ஷாட்டையும் சரி ப்ளஸ் என் பேரை சொன்னதுலேயும் சரி. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் தெரியாதவங்களே பார்த்து நீங்கள் தானே அந்த படம் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் எப்படி இருந்துச்சு விக்ரம் சார், எப்படி இருந்தாங்க எல்லாரும், எப்படி இருக்காங்க கேட்டால் சொல்லுங்கள். அந்த டீம்னால அதை நிறைய படம் ஒர்க் பண்ண டீமுமே எப்படி இந்த சிங்கிள் ஷாட் பண்ணாங்க அவங்கள்ட்ட அந்த டீம்கிட்ட சொல்லுங்கள் தயவு செஞ்சு. கேமரா டிஓபி சார் சரி, தெரியஸ்வர் சார்கிட்ட அருண்குமார்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், தேங்க் பண்ண தான் சொல்லுங்கள், எங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சினிமா ஃபீல்ட்லேயும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் சைட்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கர்ணன் உங்களுக்கு முதல் படமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மாரி செல்வராஜ் கூட, அதுவும் உங்கள் ஊருக்காரர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவர் நானும் திருநெல்வேலி தான் அப்படின்றபோது நம்ம ஊருக்காரர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஊரில் நம்மளை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதான் இப்போது மாரி செல்வராஜ் சார் வந்து நான் எப்படி சொல்லணும்னா, மாரி செல்வராஜ் சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன், அருண்குமார் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இப்போ மாரி செல்வராஜ் சார் எப்படி பார்க்கணும், குருவை பார்க்குறேன். எப்படின்னா வந்து கர்ணனில் சில மூமெண்ட் இருந்தாலுமே இப்போ பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க, இப்போ என்ன வந்துட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணணும், சீன் சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணுவேன் ஓகே இப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்குள்ள யோசிக்க வைக்கிறாங்க, இதில் இதை பண்ணணும் சார், இதை பண்ணு இதான் நம்மகிட்ட வாங்குறாங்க. ஓகே, இந்த சீனை டைலாக் முன்னாடி சொல்ல மாட்டாங்க, வந்து ஸ்பாட்டில் இதை நம்ம பண்ணணும், என்ன பண்ணுவேன் அப்படி கேட்கும்போது நமக்கு யோசிக்க இந்த இது வருதுல்ல, நம்மளே என்ன பண்ண போகிறோம், நம்ம லைவாக ஒரு விஷயத்த வாங்குறாரு. அது ஒரு பக்கம். 100 பக்கம் இப்போ எல்லாம் கூட ஒரு திருவள்ளூர் கழக சார்பாக திருவள்ளூரில் மீட்டிங் நடந்துச்சு, புக் ஸ்டால் புத்தக கண்காட்சி இது. அப்போ சார் மீட்டிங்கில் பேசியிருந்தாங்க, அந்த புக்கு எதுக்காக படிக்கணும், இப்புள்ள ஜென்ரேஷன் வந்து இந்த ரீல்ஸ் பார்த்து நிறையா கெட்டு போய்கிட்டு இருக்காங்க, உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, புக்கு படிக்கக்கூடிய இதே இல்லை, டைம் யாருக்குமே இல்லை. ஸோ புக்கு எல்லாருமே படிங்க, முதல்ல பெரியவங்க மாற்றுங்க. உங்களை பார்த்து சின்ன பையன் வந்து சும்மா எடுத்து இந்த ஃப்ரண்ட் பேக் பேட்ச் சும்மா அந்த படத்தை என்ன போட்டுருன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பான், அடுத்து கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிறது அவர் சொன்னதுக்கப்புறம் நான் உண்மையில் புக்கு ஒன்று வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து ஒரு கதை சொல்லும்போது அதை விசுவலைஸ் பண்ணக்கூடிய இது வேணும். ஸோ அதை நான் புக்கு உண்மையில் பார்த்து படித்ததுக்கப்புறம் ஆமாம், அதில் ஒரு புக்கு பேர் கூட குமரின்னு சொல்லிட்டு கீரான்னு ஒரு சார் வந்து இருந்தாங்க. அந்த புக்கு வாங்கி என்ன புக்கு படிக்குன்னு தெரில, ஆனால் இருந்தால் நான் புக்கு படிக்கணும், சரி ஒரு இது கதையை வாங்கி படிப்போம்னு சொல்லி படிக்கும்போது அதில் ஒரு சின்ன இந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு விசுவலைஸ் ஆகுது. அப்போ வந்து ஆமாம் விசுவலேஷன் கிடைக்கல, அப்போ இது நமக்கு யூஸ் ஆகும், கரெக்டான விஷயம் தானே. சரி அந்த புக்கை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். என் பையன் எடுத்து அது ஃப்ரண்ட் பேக் உண்மையிலே பார்த்தாங்க, என்னப்பா இது பேர் போட்டிருக்கு, இது ஒரு லைன் முகம் இருக்குது, இங்கே என்ன பேருப்பா, இது என்னப்பா அவன் திருப்பி பார்க்குறான். 5 வயசு பையன், ஓகே அவனுக்கு படிக்க தெரியாது, பட் இருந்தாலும் பார்க்குறான்ல. அந்த மொமெண்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அவர் எனக்கு குருவாகிட்டார். அதே மாதிரி தான் அருண்குமார் அண்ணன், அவரும் ஒரு பேட்டியில் வந்து புத்தகம் படிக்கிற பற்றி தான் பெருசாக பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கதையை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறாங்க, ஒரு அந்த கண்டென்ட் மெயினாக அந்த கண்டென்ட் என்ன, அது இப்படி தான் கதை போகுது. அதே மாதிரி தான் 2 பேரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேரும் கூட ஒர்க் பண்ணது தான் பெரிய விஷயம். அதுதான் மாரி சாரையும் குருவாக பார்க்குறேன், இவர் அண்ணனாக பார்க்குறேன்.
நிச்சயமா. இப்போ பைசன் படம் பயங்கரமா இருக்கு. போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. பைசன் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு? என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் பைசன் படத்தை? படம் பெருசாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றி எந்த அப்டேட் நம்ம கொடுக்கல. போஸ்டர் அது அந்த போஸ்டே என்ன காலை மாடன் அப்படின்னு அதுலேயே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாப்ல. கண்டிப்பாக ஒரு விஷயம் சஸ்பென்ஸ் நிறையாவே இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு கதை, ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஆரம்பிக்குதோ எப்படி முடியுதோ அது அவருக்கு அவர் வழியே சொல்லக்கூடிய அவர் ரைட்டர் தானே, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும். அது அவ்வளோ சொல்ல முடியாது. ஓகே, நல்ல படமாக எதிர்பார்க்கலாம். பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, பயங்கரமாக இது வரைக்கும் அதான் அவருடைய மாமன்னன், வாழை, பரியன் பெருமாள், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த படத்தை எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழை பாருங்கள், அப்புறம் அந்த லைனில் இந்த படமும் இருக்கும். ஓகே, அந்த லைனப்பில் இருக்கும். ஓகே, நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக இப்போ அடுத்தது மணிகண்டன் அவரோட ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ப்ராஜெக்ட், அது எப்படி போயிட்டு இருக்கு? அது நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைசன் நீலம் ப்ரொடக்ஷன் தான், இது நீலம் ப்ரொடக்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ரெண்டு படமும் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனில். மணிகண்டன் சார் கிட்டத்தட்ட அதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு கர்ணன் வந்து தனுஷ் சார், ஓகே, இப்போ வீரதீர சூரன் விக்ரம் சார், ஹன்சிகா மேடமு, அப்புறம் கெவின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ட்ரூ ஸ்டோரி தான். ஓகே, வெள்ளக்கவின்னு ஏரியாவில் பண்ணாங்க. ஷீலா மேடம் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து தமிழ் தயாளன்னு சொல்லிட்டு, கேமராமேன் ஜெகன் சொல்லிட்டு. ட்ரூ ஸ்டோரி பயங்கரமாக எடுத்திருக்காங்க படம். அது இந்த இப்போ வந்து வீரதீர சூரன் அருண்குமார் சார், மணிகண்டன், அதான் அந்த இவ்வளோ பெரிய எல்லாமே பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார், விக்ரம் சார், மணிகண்டன் சார், இவரும் அதே மாதிரி தான். இப்போ லைனப்பாக 3 படம் பார்த்தீங்கன்னா ஹிட்டு. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஒரு லீடாக இது வரைக்கும் படம் பண்ணதில் வந்து ஒரு 4 படம் பண்ணாலுமே வீரதீர சூரன் வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க். அதுவும் என் பேரை விக்ரம் சார் சொல்லிட்டார். அதுவே எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பில்டப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் படம் வந்து கண்டிப்பாக பேசும். ஒரு லீட் கேரக்டர், படம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லீட் கேரக்டர். தொடர்ந்து நிறைய விஷயம் சினிமாவில் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பயணம் நெடுந்தூர பயணம் ஆகணும். நிறைய படங்கள் இதை மாதிரி பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பாக, ஆதன் சினிமா சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயம் குறைவான நேரத்துலையும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணி அதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி. உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.